நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். நம்ம சேனல்ல இப்பதான் இந்த OnePlus 10 Pro உடைய அன்பாக்சிங் மற்றும் அறிவு விமர்சனம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த பதிவுல இந்த OnePlus 10 Pro மொபைல் போனுடைய முழு விமர்சனத்தை நம்ம பார்த்துருவோம். OnePlus 10 Pro இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ண ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் போனா இருக்க போகுது. ஸோ இந்த மொபைல் போன்ல பாத்தீங்க அப்படின்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்த கலர் வேரியன்டோட பேர் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எமரல்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆலிவ் கிரீன் கலந்த ஒரு லைட் டிஞ்ச் ஆஃப் ப்ளூ இதில் இருக்குன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு நல்ல வித்தியாசமான கலரா இருக்கும். அதே நேரத்தில் இந்த மொபைல் போனோட டிசைன் நம்ம பார்த்த உடனே இவன் கையில OnePlus 10 Pro தான் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டை தள்ளி காமிக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மற்ற மொபைல் போன்லாம் பார்க்குறப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஒரு கூட்டத்தில் இந்த மொபைல் போன் கொஞ்சம் தனித்து நிற்கிற மாதிரி இருக்கு. இந்த டிசைன் தனித்து நிற்குதோ இல்லையோ, இவங்க வந்து மொபைல் போனை தண்ணியில போட்டா என்ன ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் போன் வந்துட்டா கண்டிப்பா அவங்க வந்து IP68 ரேட்டிங் வந்து எல்லா கம்பெனிக்காரங்களும் கொண்டு வரணும். இந்த மொபைல் போன்ல IP68 ரேட்டிங் கிடையாது. பட் லைட்டா தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகாது போல. பட் IP68 ரேட்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட நிம்மதியா ஒரு மன நிம்மதியோட மொபைல் போனை நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க. பட் இந்த மொபைல் போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பின்புறத்துல அவங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா விக்டஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் அடுப்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாடியூல் பாத்தீங்க அப்படின்னா கேமரா மாடியூல் பாத்தீங்கன்னா செராமிக்ல பண்ணிருக்காங்க. அது அப்படியே மடிச்சு முன்னாடி வர்றது பாக்குறதுக்கு லுக்காவே இருக்கு. சாம்சங்ல பாத்துட்டாலுமே இவங்க பண்ணிருக்கிறதுமே நல்லா இருக்கு. OnePlus உடைய அலர்ட் செட்டர் அவங்க மிஸ் பண்ணிரல. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கு, இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. அதை விட ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது பாத்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக். மொபைல் போனுடைய கீழ்ப்புறத்துலயோ மேல்புறத்துலயோ அவங்க டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் உடைய லவுட்னஸ் சூப்பர் எஃபெக்டிவா இருக்கு. இந்த மொபைல் போன்ல SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. 2 சிம் கார்டு நீங்க போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 5G சிம் கார்டுக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் அவங்க இந்தியால கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த மொபைல் போனோட டிசைன் பிடிச்சிருக்கு. எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் யாராச்சும் மொபைல் போன் கர்வ் டிஸ்ப்ளே கொண்டு வந்துட்டாலே எனக்கு அது பிடிக்கும். கையில பிடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அந்த இன்ஃபினிட்டி டிஸ்ப்ளே மாதிரி வரக்கூடிய அந்த அமைப்பு பார்க்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஆனா சில பேருக்கு பிடிக்காததுக்கான காரணம் என்னன்னா, ஒரு சில ஆங்கிள் அந்த இடத்துல மட்டும் ஒரு கிளார் அடிக்கும். கர்வ் டிஸ்ப்ளே எக்ஸ்ட்ரா பத்திரமா எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா நம்ம வச்சுக்கணும். பட் மொபைல் போனோட டிஸ்ப்ளே கர்வ்டா இருக்கோ ஃபிளாட்டா இருக்கோ அந்த மொபைல் போனை பத்திரமா வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை இப்படி மடிச்சுலாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மொபைல் போன்ல எந்த மொபைல் போன் நீங்க வாங்கினாலும் அதை பத்திரமா வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தைரியமா அந்த மொபைல் போன் நீங்க வாங்கலாம். சரி, டிஸ்ப்ளேக்கு வருவோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட QHD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. AMOLED பேனல் LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கறனால வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது ஒரு 1 Hz ல இருந்து 120 Hz வரைக்கும் உங்க அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரியான ரெஃப்ரெஷ் ரேட் தேவையோ அதுக்கேத்தாப்புல டிஸ்ப்ளே ஆட்டோமேட்டிக்கா மாறுற மாதிரி டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. பட் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தாலுமே இந்த டிஸ்ப்ளேயோட கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பிரைட்னஸ்மே பாத்தீங்கன்னா சூப்பர் பிரைட்டான டிஸ்ப்ளே. அவுட்டர் கண்டிஷன் ஆகட்டும் இன்டோர் கண்டிஷன் ஆகட்டும் எங்க வேணா இந்த மொபைல் போனோட டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு. ஒரு கேம் விளையாடுறதுக்கு, ஒரு படம் பார்க்கிறதுக்கு, ஒரு ரீடிங் பண்றதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஸ்ப்ளே ஒரு டாப் நாச் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ப்ளே முன்னாடி கேமரா பின்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ இந்த கேமரா பாத்தீங்கன்னா Hasselblad டெக்னாலஜியோட சேர்ந்து பண்ணிருக்காங்க. சோ போன வருஷம் பண்ண Hasselblad டெக்னாலஜில வந்த கேமராலாம் வந்து சுமாரா தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது வந்து எனக்கு தெரியுது. ரொம்ப ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணி வேற லெவல் ஐபோன் ரேஞ்சுக்குலாம் அவங்க ஒன்றும் போயிடல. பட் நிறைய விஷயங்கள் அவங்க மெனக்கெட்டு இதுல பண்ணிருக்காங்க. கேமரா மற்றும் போட்டோ பிரியர்கள்ல பல வகை உண்டு. அதுல ஒரு சிலர் வந்து போட்டோ எடுக்கிறப்போ நேச்சுரலா அந்த கலர்ஸ் எப்படி அங்க இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஒரு சிலர் வந்து கலர்ஸ் நேச்சுரலா இருக்கட்டும், கண்ணால நான் பாக்குறது இருக்கட்டும், பட் நான் போட்டோ எடுத்து மத்தவங்களுக்கு காமிக்கிறப்போ அந்த பஞ்சினஸ், ஒரு கலருடைய அந்த ரிச்னஸ் நல்லா தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மொபைல் வச்சு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த முதல் தரப்பினருக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். எடுக்கிற எல்லா போட்டோஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கலர் நியூட்ரலா நேச்சுரலா உள்ளபடி காமிக்கிற மாதிரி இருக்கு. ஃபோக்கஸிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. பட் நைட் போட்டோகிராஃபியை கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் வெளுத்தாப்புல இருக்கு. போட்டோவை ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஷார்ப்னஸ் லோ லைட் மோட்ல ஷார்ப்னஸ் இல்லாத மாதிரி இருக்கு. பட் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பா இருக்கு. ஃபோக்கஸிங் நல்லா கிளியரா இருக்கு. இது நான் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த 48 மெகா பிக்சல் சோனினுடைய IMX789 மெயின் சென்சர். இந்த சென்சர்ல உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பட் இது தவிர்த்து ஒரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா எடுக்கக்கூடிய இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு DSLR ஒரு வைட் ஆங்கிள் கேமரா வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி எனக்கு கிடைச்சது. ஃபிஷ் ஐ லென்ஸ் மோட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வைடான ஒரு 150 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல எட்ஜ்ல எல்லாம் கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டா இருந்தாலுமே அந்த ஃபிஷ் ஐ மோட் அல்லாத ரெகுலரான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் மோட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எட்ஜ்ல இருந்து சென்டர் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இமேஜோட ஷார்ப்னஸ் அருமையா மெயின்டைன் பண்ணுது. லோ லைட்ல கூட ஓரளவுக்கு ஷார்ப்னஸ் மெயின்டைன் பண்ணிருக்கு.
டெலிஃபோக்கஸ் லென்ஸ் 8 மெகா பிக்சல் டெலிஃபோக்கஸ் லென்ஸ் பாத்தீங்கன்னா அந்த OnePlus தரத்தை வச்சு நம்ம பாக்குறப்போ ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 3.3x உங்களுக்கு ஆப்டிகல் ஜூம் கிடைக்குது. டிஜிட்டல் ஜூம் பாத்தீங்கன்னா 30x வரைக்கும் போகுது. அப்படி 30x வரைக்கும் போய் நீங்க போட்டோ எடுத்தாலுமே இந்த லென்ஸ்ல உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஏஐ அல்காரிதம் அதுக்கு மேல ஒரு அப்ளை ஆகி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளியரான போட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8K வீடியோஸ் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா 4K வீடியோஸ் 120 fps நீங்க வச்சு எடுக்கிறப்போ அந்த கலர்ஸ்னுடைய ரிச்னஸா இருக்கட்டும், அந்த ஃபோக்கஸ்னுடைய ஃப்ளோவா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு ஷாட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ல என்ஹான்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா உங்களுக்கு 1080p வீடியோஸ்ல மட்டுமே அந்த மாதிரி நீங்க எடுக்க முடியும். பட் இந்த EAS இல்லாத ரெகுலரா OAS வச்சு எடுக்கிறப்போ 8K ஃபுட்டேஜ் நீங்க ஷூட் பண்ணாலுமே நல்லா ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. OnePlus 10 Pro னுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ இதில் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம நடந்துக்கிட்டே பேசுகிறப்போ நம்மளுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோவில் ஷேக் இருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். லோ லைட் வீடியோகிராஃபியுமே பாருங்க இம்ப்ரெசிவா இருக்கு. ஹார்ட்வேரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கேமரா நான் ஷூட் பண்றப்போ நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் நம்ம போட்டோ எடுத்தாலே கேமரா மாடியூல் லைட்டா ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து கேமராக்கு மட்டும் இல்ல, இந்த மொபைல் போனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேம் விளையாடுறோம்னு வச்சுங்களேன், ஆஸ்பால்ட் கேம் விளையாண்டாலே கொஞ்ச நேரத்துல மொபைல் போன் கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிறத உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். பட் இப்படி ஓவர் ஹீட்டிங் ஆகிறதுனால த்ராட்லிங் ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கேமிங் ரிவ்யூ ஒன்று போட்டு விடுறேன், செக் பண்ணி பாருங்க. பட் கொடுத்துருக்கிற ஹார்ட்வேர் அப்படி Snapdragon 8 Gen 1 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க, LPDDR5 RAM யூஸ் பண்ணிருக்காங்க, UFS 3.1 இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க, Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்கு, 5G பேண்ட் எல்லா ஒரு 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு, தேவையான எல்லா சென்சரும் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. சோ ஒரு ஹை எண்ட் கான்ஃபிகரேஷன் ஒரு 120 fps நம்ம யூஸ் பண்றது ஒரு ஹை எண்ட் மொபைல் போன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு ஹீட் ஜெனரேட் ஆக தான் செய்யும். பட் அப்படி ஹீட் ஆகிறதுனால த்ராட்டலிங் இருக்கா, அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. த்ராட்டலிங் அப்படிங்கிறது மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏதோ பாதிப்பு வருதா, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் கேமிங் ரிவ்யூல நான் சொல்றேன். பட் இப்ப தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க, 80 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸுக்குள்ள இருக்கு. இந்த சார்ஜரை வச்சு நீங்க சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகுது. ஆனா ஒரு 1% அதாவது மொபைல் போன் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகாம இருக்கிற நிலைமையில இருந்து நீங்க சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 35 to 37 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. வயர்லெஸ் சார்ஜருக்கான சப்போர்ட் இருக்கு. இவங்களுடைய வயர்லெஸ் சார்ஜர் நீங்க வாங்குனீங்கன்னா 50 வாட்டுக்கான சப்போர்ட் இருக்கு. சோ வயர்லெஸ் சார்ஜிங்ல இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி லாஸ்ட் இயரே இதை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரைட், சோ எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு செக்ஷன் இந்த மொபைல் போனுடைய UI எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த UIல எனக்கு ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ். சில இடங்கள்ல நல்லா இருக்கு, சில இடங்கள்ல என்னடா இது எதுக்காக இப்படி கலர் வாய்ஸ்ல போய் இப்படி மர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 மேல ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். இது வந்து அவங்க ஆக்சிஜன் வாய்ஸ்னு சொல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கலர் வாய்ஸ்னுடைய ஆதிக்கம் இதுல நல்லாவே தெரியுது. இப்போ கலர் வாய்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனைன்னு சொல்றவன் நான் கிடையாது. கலர் வாய்ஸ் வெர்ஷன்லயே மற்ற ஓப்போ மொபைல் போன்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹெவியா ப்ளோட்வேர் இருக்கும். இந்த மொபைல் போன்ல ப்ளோட்வேர் சுத்தமா கிடையாது, ஆட்ஸ் கிடையாது. யூஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பல நேரங்கள்ல இது வந்து கலர் OS தான் அப்படின்னு நினைவூட்டுறது பல இடங்கள்ல இருக்கும். அது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபாண்டோட சைஸ் அங்க சில இடங்கள்ல பெருசா இருக்கிறது, சில இடங்கள்ல சிறுசா இருக்கிறது, சில இடங்கள்ல போல்டா யூஸ் பண்ணிருக்கிறது, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணிருக்கிற அந்த ஐக்கன்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பிள்ளை கையை வச்சு விளையாண்ட மாதிரி ஒரு டிசைன் தெரியும். அந்த அங்க அது மட்டும் தான் கலர் OS இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பட் இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க மத்த OS வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கலர் OS ஒன் ஆஃப் தி ஸ்டேபிள் OS இருக்கு. அதோடைய கோட் பேஸ வந்து இந்த ஆக்சிஜன் OSல அவங்க யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு பக் ஃப்ரீயான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலா மொபைல் போனை நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபாஸ்டான ஒரு லாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போனுடைய விலை ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பிரைஸுக்கு இந்த OnePlus 10 Pro நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri